ரொம்ப கவனமாக பெற்றோர்களுக்கு நான் இதை சொல்கிறேன். இது குழந்தைகளின் நலனுக்காக சொல்கிறேன். நான் சொல்வது இந்த குழந்தைகளுக்கு இப்பொழுது எதிரானதாக இருக்கலாம். ஆனால் பிள்ளைகளே, உங்களுடைய ஆதரவுக்காகத்தான் நான் பெற்றோர்களை தயார் செய்கிறேன். சமீபத்தில் நான் கடந்த 4-5 மாதங்களாக எங்கே பேசினாலும் இந்த கருத்தை பரப்பிக் கொண்டே வருகிறேன். ஓடிடியில் ஒரு படம் வந்திருக்கு, முடிஞ்சா அதை பார்த்துருங்க. இந்த வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகளின் பெற்றோர்கள் பார்க்க வேண்டிய ஒரு படத்தை நான் இன்றைக்கு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். அந்த படத்தின் பேர் அடாலசென்ட். வளர் இளம் பருவம். 4 எபிசோடு. அது ஒரு சீரீஸ். இந்த படத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது நான் ஒரு 4-5 வாக்கியங்களில் இந்த படத்தை முடித்து விடுவேன். ஆனால் அந்த வாக்கியங்களுக்கு நடுவிலே மின்னலை போல சில வார்த்தைகள் வரும். இந்த பிள்ளைகளுக்கு அது ஒருவேளை புரியாமல் போகலாம், ஒருவேளை இதுகளுக்கு புரிந்து நமக்கு புரியாமல் போகலாம். அடாலசென்ட் பாருங்க. 13 வயது குழந்தை ஒரு போலீஸ் கேஸ்ல மாட்டுது, கொலை கேஸ்ல மாட்டுது. படத்தை நான் பார்க்கிறேன், 4 எபிசோட் பார்க்கிறேன். கடைசியாங்க அந்த பையன் நான் செய்யலப்பா அப்படிங்கிறான். அவன் ஒண்ணு கேட்கிறான், அப்பா எனக்கு அப்பா கிட்ட பேசணும், எனக்கு அப்பா கூட இருக்கணும். அப்பா நான் பண்ணலப்பா, நான் நம்புறேன்பாங்கிறார் அப்பா. அவன் அப்படி கை பிடிச்சிட்டு இருக்கிறான். கடைசியா 1 வருஷம் ட்ரையலுக்கு அப்புறமா அந்த சனியன் தான் கொன்னதே ப்ரூவ் ஆயிடுது. அவனே ஒத்துக்கிறான். கடைசி ஷாட்டுங்க, என் ஈரல் நடுங்குதுங்க அதை சொல்லும் போது. நானும் தாய் தானே, அது வெறும் படமா நான் பார்க்கல. அவரு அந்த மனைவியை கூப்பிட்டுட்டு அழுவாரு, அழுது கேட்பாரு, அவன் ஏன் அப்பா கிட்ட பேசுறேன், அப்பா கிட்ட சொல்றேன், அப்பா நீ இருந்தா போதும், அப்பா நான் கொல்லலப்பா, நான் எந்த தப்பும் செய்யலப்பா, நான் நல்ல பையன்ப்பா நீ என்கிட்ட சொல்லிட்டே இருந்தானேம்மா, ஏம்மா சொன்னான்னு கேட்பேன். அதுக்கு அந்த தாய் சொல்ற பதில் ரொம்ப முக்கியமானது. அவன் எதை சொன்னாலும் நீங்கள் நம்புவீர்கள் என்கின்ற பிம்பத்தை அவனுக்கு நீங்கள் ஏற்கனவே ஏற்படுத்தி விட்டீர்கள். ஏற்படுத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? அந்த அடாலசென்ட் அந்த அப்பா சொல்லுவார், நான் உனக்கு நல்லதை செய்திருக்கலாமோ, நான் செய்ய தவறிவிட்டேனோ. நீ இரவு நேரங்களில் வீட்டில் அறையில் உள்ளே பூட்டிக் கொண்டு நீ ஏதேதோ பாடல்களை கேட்டுக்கொண்டு யாரிடமும் பேசிக்கொண்டிருந்தால் டே என்ற ஒரு சத்தம் கேட்டவுடன் எல்லாவற்றையும் நீ ஆஃப் செய்து அப்பா குட் நைட் பா என்று தூங்கியதை நான் நம்பினேனே. நீ வெள்ளிக்கிழமை இரவு போய் சனிக்கிழமை யாரோ வீட்டில் தங்கி ஞாயிற்றுக்கிழமை வருவதாக இருந்தால் அது ஸ்லீப் ஓவர் என்று சொல்லிவிட்டு நான் நம்பினேனே. உன்னை சரியான மகனாக, குற்றம் புரியாத ஒரு பிள்ளையாக வளர்த்தெடுப்பதில் நான் தவறி போனேன். உனக்கு நான் என் கடமையை செய்ய முடியாமல் போனதற்காக இன்றைக்கு நீ சிறைச்சாலையில் இருக்கிறாய். அதற்காக உன்னிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்ற அந்த பொம்மையை வைத்து அதற்கு மீது ஒரு டவலை போத்திட்டு அவன் நின்று அழுவான். அதான் கடைசி ஷாட். நான் சும்மா சாதாரணமாலாம் சொல்லல, எங்கேயோ நடக்கிறது இல்லை, நம் வீட்டில் நடக்கக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். பத்திரிகைகளை அன்றாடம் பார்க்கிறேன். சாதாரணமாக நம்மோடு பழகுகின்ற குழந்தைகள் தான் குற்றச் செயலிலே ஈடுபடுகிறார். அவர்களுக்கு சொல்லுங்கள் படிக்கணும்னு. படிக்கணும்னு முடிவு பண்ற பிள்ளை குற்றச் செயலில் ஈடுபடாது. ஒரு பெற்றோர் நம்முடைய கடமை என்ன? நம்ம ஏதோ பயாலஜிக்கலா ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்ததனால் வருகின்ற குழந்தை, இட்ஸ் நாட் a biological factor, it's a social responsibility. நம்முடைய குழந்தை என்பது சமூக பொறுப்பு. நீ எதை அந்த குழந்தைக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறாயோ, நீ அதை செய்யாமல் இருக்கிறாயான்னு பார்க்கறானுங்க. தெரியுமா உங்களுக்கு? போன் பேசாதானே அவன் பார்க்கறான், நீ பேசுறியான்னு பார்க்கறான். நாம் சொல்வதை கேட்டு வளர்வதே இல்லை, நம்மை பார்த்துதான் வளர்க்கிறார்கள். நீ படிக்கும் புத்தகத்தை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்கிறேன். நீ பழகுகின்ற மனிதனை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்கிறேன். எல்லாம் அழசு. உன் கூகுள் ஹிஸ்டரியை சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன். இதுல என்ன பிரச்சனை தெரியுமா? ஃப்ரெண்டு போட்டு கொடுக்கவே மாட்டான். நீ படிக்கிற புக்கை எங்கேயாவது கிழிச்சு எரிச்சிடலாம். ஆனா இதுல நீ பாக்குறல்ல, அது நீ நினைச்சாலும் அழிக்க முடியாத அளவிற்கு சயின்ஸ் அப்படி வச்சிருக்கு தனியா எடுத்து. கவனம் என் பிள்ளைகளே, கவனம்.